ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம் மகாபரிவாச்சரணம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 5 சங்கர சரிதம் என்ற தலைப்பில் பெரியவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 836 ஆரம்பிக்கிறது. நமக்கு நல்ல சரித்திர ஆதாரங்களுடன் தெரிபவராக வித்யாரண்ய சுவாமிகள் இருக்கிறார். 14ஆம் நூற்றாண்டில் அவதாரம் பண்ணின அவர்தான் விஜயநகர சாம்ராஜ்யம் ஏற்படுவதற்கே காரணமாக இருந்தவர். அவர் அவதாரம் செய்திருக்காவிட்டால் தட்சிண தேசம் முழுவதையும் துருஷ்க மதம் கபலீகரம் பண்ணியிருக்கும். துருஷ்கர்களை அடக்கி இந்து சாம்ராஜ்யம் ஏற்பட வழிவகுத்தார். இந்து மதத்திலேயே அப்பொழுது கர்நாடகம், அதையொட்டிய ஆந்திர சீமை பகுதிகள் ஆகியவற்றில் மத்வ மதமும் வீரசைவமும் அத்வைதத்தை கபலீகரம் பண்ணாமலும் அவர்தான் ரட்சித்து கொடுத்தார். சிங்கேரி மடத்துக்கு ஒரு புது சோபையை உண்டாக்கி தந்து இன்னும் அநேக மடங்களையும் அந்த பிரதேசத்தில் ஸ்தாபித்து நம் ஆச்சாரியாளின் சம்பிரதாயம் தழைத்தோங்கும்படி செய்தார். பஞ்சதசி, ஜீவன் முக்தி விவேகம், வையாசிக நியாயமாலை முதலான அனுபவ கிரந்தங்களான உசந்த அத்வைத நூல்களை உபகரித்த அவரேதான் பூர்வாசிரம சகோதரருடன் கூட 4 வேதங்களுக்கும் பாஷ்யம் ஏற்படவும் காரணமாயிருந்தார். சாயண பாஷ்யம் என்று அதற்கு பெயர். அவரை ஆச்சாரியாளுக்கு உள்ளது போலவே சோத்திரங்களும் பிருதாவளிகளும் சொல்லி அந்த மடங்களில் கொண்டாடுகிறார்கள். இம்மாதிரி இங்கே அபினவ சங்கரர் என்றே பிரசித்தி பெற்ற ஒருவர் இருந்திருக்கிறார். அபினவ என்றால் மறு அவதாரம் என்ற அர்த்தம். ஆதி ஆச்சாரியாலே இவராக மறுபடியும் வந்திருக்கிறார் என்று அவரை உலகம் கொண்டாடி இருக்கிறது. அதனால்தான் தீர சங்கரேந்திர சரஸ்வதி என்ற அவருடைய பெயர் மறைந்து போய் அபினவ சங்கரர் என்றே வழங்கலாயிற்று. சங்கரேந்திர விலாசம் என்பதும் சத்குரு சந்தான பரிமளம் என்பதும் அவருடைய சரித்திரத்தை சொல்லும் 2 புஸ்தகங்கள். ஆச்சாரியாளுக்கு அப்புறம் சில நூற்றாண்டுகள் வைதிக மதம் மட்டும் கொடிகட்டி பறந்தாலும் அப்புறம் மறுபடியும் பௌத்தம் முதலிய மதங்களும் காபாலிகம் முதலான வாமாச்சார மதங்களும் கிளம்பின. இம்மாதிரி இவை ஜனசமூகத்தில் பெரிய செல்வாக்கு பெற முடியாதபடி ஆச்சாரியால் போட்டு கொடுத்த அஸ்திவாரமே உறுதியாக இருந்தது. ஆனாலும் ராஜாக்களில் தத்துவவாதத்தில் பிரியமுள்ளவர்களிலும் சிலர் பௌத்தத்துக்கு ஆதரவு தந்ததால் அது கணிசமான ஃபாலோயிங் பெற்ற மாதிரி தெரிந்தது. நாகரிகம் போதாதவர்களும் இரகசிய அனுஷ்டானம் என்ற பெத்த பெயர் கொடுக்கும் சில பேரும் வாமாச்சார மதங்களில் போனார்கள். ஆச்சாரியாளுக்கு 1300 வருஷத்துக்கு அப்புறம் அபினவ சங்கரர் தோன்றி ஆச்சாரியாளைப் போலவே தேசம் பூராவும் சஞ்சாரம் பண்ணி அந்த மற்ற மதங்களை நிராகரணம் செய்து சர்வைக்கிய பீடம் ஏறியிருப்பதாக அவருடைய சரித்திரங்களிலிருந்து தெரிகிறது. அவர் அந்நிய தேசங்களுக்கும் போய் தர்மோத்தாரணம் செய்தார் என்றும் சொல்லியிருக்கிறது. சைனாக்காரர்கள், துருஷ்கர்கள், பாக்லீகர்கள், பைக் என்ற ஆப்கானிஸ்தானில் உள்ள இடம் முதலியவர்கள் கூட அவரை தங்கள் ஆச்சாரியராக பூஜித்தார்கள். சீன துருஷ்க பாக்லிகா தேஷ் ஸ்வபராச்சாரியதா ஸ்துதும் என்ற குரு ரத்னமாலா சொல்கிறது. இவரையும் ஆதிசங்கர பகவத்பாதரையும் ஒன்றாகவே நினைத்துத்தான் சில சங்கர விஜய புஸ்தகங்களிலேயே மாறுபாடான விஷயங்களை சொல்லியிருக்கக்கூடும். ஆதி ஆச்சாரியாளின் அவதார காலத்தை சொல்வதாக நினைக்கப்படும் நிதிநாக ஸ்லோகமும் வாஸ்தவத்தில் இந்த அபினவ சங்கரின் அவதாரத்தை சொல்வதுதான் என்று பண்டிதர்கள் அபிப்பிராயப்படுகிறார்கள். சுஷமா வியாக்கியானத்தில் சங்கரேந்திர விலாசத்திலிருந்து இவருடைய அவதார காலத்தை கோட் செய்திருக்கிறது. அதுவும் சங்கேத சங்கியில்தான் இருக்கிறது. சேவதி த்வீப திஷா நல வர்ஷே திஷ்ய என்பது இங்கே கொடுத்துள்ள காலக்கணக்கு. சேவதி என்றால் நிதி, நவநிதிகள் என்பதாக அது 9ஐ குறிக்கும். திலீபம் யானை, அஷ்டகஜங்கள் என்பதாக அது 8. திசா என்றால் திசைதான், திசைகளும் 8 தானே. அனல அக்னி அது 3. அதனால் இந்த எண் 9883 என்றாகும். திருப்பி போட்டால் 3889. திஷ்ய என்பது கலி. கலியில் 3889ஆம் வருஷம் கிபி 787 to 788. இப்பொழுது இஸ்தரி புஸ்தகங்களில் சொல்லும் கிபி 788 அபினவ சங்கரின் அவதார வருஷமே என்று ஏற்படுகிறது. இந்தே வருஷத்தை தான் நிதிநாக ஸ்லோகத்திலும் சொல்லியிருக்கிறது. அது ஆதி ஆச்சாரியாளின் அவதார காலமாக்கும் என்று நம்மிலேயே பல பேர் பல காலமாக நினைத்து வந்திருக்கிறார்கள். இதை அடிப்படையாக கொண்டே ஓரியண்டலிஸ்ட்கள் தங்களுடைய தியரியை பில்ட் பண்ணியிருக்கிறார்கள். பக்கபலமான இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கிறது. நிதிநாக ஸ்லோகம் அபினவ சங்கரனின் சரித்திர ஸ்லோகம் இரண்டிலும் கல்யப்தம் கலியில் இத்தனாம் வருஷம் என்று சொல்லியிருப்பதோடு பிரபவாதி சஷ்டி சம்பத்சரத்தில் பிரபவம் முதலான 60 வருஷங்களில் இன்ன வருஷம் மாசம் திதி என்றும் சொல்லியிருக்கிறது.
அதுவும் முழுக்க ஒன்றாக இருக்கிறது. விபவ வருஷம் வைசாக மாதம் சுக்லபக்ஷ தசமி என்றே இரண்டிலும் இருக்கிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம் மகாபரிவாஜரணம்.